ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு வேலையெல்லாம் இல்லை, சும்மா தான் ஃப்ரீயாக தான் இருந்தோமா. அதுக்காக இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வடை? தவளை வடை. ஆமாம், தவளை வடை செய்ய போகிறேன். அது என்னடா தவளை வடைன்னு பார்க்குறீங்களா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு எனக்கெல்லாம் நான்லாம் புதுசாக இப்போ தான் செய்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா தவளை வடை பருப்பு 4 பருப்பு சேர்த்து போட்டு செய்கிறது தான் தவளை வடை. வாங்க இப்போ என்னென்ன பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். என்ன கடவுளுக்கு ஊற வச்சிருக்க? என்ன செய்ய போற? கடலப்பருப்பு வடை கட்ட போறேன். கடவுளுக்கு வடை உளுந்தெல்லாம் கிடக்கு என்னமா? நிறைய கிடக்கு விடுறேன். உளுந்து அது ஒரு வடை செய்ய போறப்பா. கடலப்பருப்பு வடை இல்லை, போன வெள்ளிக்கிழமை தான் கடலப்பருப்பு வடை செஞ்சோமா. இந்த வெள்ளிக்கிழமை வந்து வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்கும். சாயந்தரம் தான் மழையும் பிடிச்சிக்குதா, ஏதாவது திங்கலாம் அப்படி சுட சுட சுட்டு அப்படின்னு சொல்லி சுட சுட செஞ்சுன்னு இப்போ வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் அளந்தெல்லாம் போடல, என் கையால் ஒவ்வொரு புடி. என்னது வெள்ளை உளுந்து, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, இது 4 என் கையால் ஒவ்வொரு புடி அள்ளி போட்டுருக்கிறேன். இது நல்லா ஒரு மணி நேரம் இப்போ ஊறிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம கடலப்பருப்பு வடைக்கெல்லாம் அரைக்கணும்னா அந்த மாதிரி நரப்படம் தான் அரைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே ஜாமான் தான் சேர்க்கணும். எல்லாம் இப்போ நான் அரைச்சிக்கிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டு நான் வர்றேன். தட்டையில் பார்ப்போங்க. நம்ம ஊற வச்ச பருப்பு 4 வகையான பருப்பையும் நல்லா கழுவிட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் நரப்பொருளும் அரைச்சி எடுத்துக்கணும். இதில் இப்போ நான் என்ன சேர்த்துக்கேன்னா பூண்டும் சோம்பும் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டேன். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு போட மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஒரு டேஸ்ட்டுங்க, இது ஒரு டேஸ்ட்டு. சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால மொரன்னு இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மொரணும். இருந்தாலும் நம்ம இதில் உளுந்தெல்லாம் சேர்க்கறதுக்கு அந்தளவுக்கு மொரன்னு வராது, சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது எங்கன்னா நாங்கள் தஞ்சாவூர் போனோம்னா அந்த வடை சாப்பிடாமல் வரமாட்டோம். தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற ரோட்லேயே இருக்குது ஒரு கடை. இங்கே அந்த கடையில் தவளை வடைன்னு சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன், பெரிய வீடியோவும் போட்டிருக்கோம். உங்களுக்கு அடை போட்டிருக்கோம். அடையாக செஞ்சு போட்டோமா? நல்லாயிருக்கும் இந்த வடை. அதனால தான் இப்போ சாயந்தரத்துக்கு செஞ்சிடலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு எண்ணெயும் சூடாகிட்டு இருக்கு, தட்டிடலாம். சரி, நீங்கள் பிணைஞ்சு போட்டு தட்டிக்கிட்டுருங்க. அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் பச்சை வீட்டுக்கு? பென்ட்ரைவில் ஒன்று ஏற்றுறதுக்கு கொடுத்துருந்தேன் ஹரிட்ட. அவங்க வாங்கலையா? சாயந்தரமா வரேன், வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். முன்னாடியே சொன்னியா நீ? இன்னும் கொஞ்சம் கூட நாள் பருப்பு வகையெல்லாம் சேர்த்துருக்கலாம்ல. நான் நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக செஞ்சேன். இப்போ இதில் என்ன எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இதில் 4 எடுத்துகிட்டு போயிருந்துறியா? சரி, அப்போ நானும் வரேன். என்ன செய்வேன்? சரி வாங்க. வேலை இல்லை, நம்ம வீட்டில் குட்டி பையனை ஊருக்கு போயிட்டான். அதெல்லாம் தட்டி எடுத்துட்டு போனோம்னா சத்த நேரம் பேசிட்டு இருந்துட்டு வரலாம். சரி, தட்டி நான் அடுப்பில் போட்டேன். நல்லா பிணைஞ்சிட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தட்டி அடுப்பை எப்போதும் மேலே அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு தான் இந்த வடையும் போட்டு எடுக்கணும். கடலைப்பருப்பு வடை மாதிரி தான். அடுப்பை ஃபுல்லாக வச்சோம்னா மேலே நல்லா சிவந்து போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் உளுந்து வடையும் தட்டியிருக்கலாம் மாவள்ளி போட்டு. வெங்காயம் நல்லா இல்லை அவங்க வீட்டில் வைக்கையிலே. மணிக்கோ அரிக்கோ இந்த கடலைப்பருப்பு வடை பிடிக்கும். மணிக்கு கடலைப்பருப்பு வடை தான் பிடிக்கும். 2 பேரும் கடலைப்பருப்பு வடை சாப்பிடுவாங்க, யாரும் ஒருத்தர் உளுந்து வடை சாப்பிட மாட்டாங்க. அதான் மணி சாப்பிட மாட்டாங்க. சரி சரி, சரி. போட சாப்பிட மாட்டாங்க. ஆமா வடைன்னு எதுக்கு? தவளை வடை. தவளை வடையா? நான் ஒரு ஆமா வடைன்ட்டேன்னா. தவளை வடைன்னா இவ்வளோ பெருசு இருக்குங்க, நல்லா பெருசாக இன்னுமே பெருசாக இருக்கும். இது ஒன்று தான் வாங்கி சாப்பிடுவோம், இன்னுமே பெருசாக இருக்கும். இந்த உள்ளங்கை சைஸ் இருக்கும். எனக்கு வந்து அதை பெருசு ஒன்று தட்டினேன், அது உடஞ்சி போச்சு, அது வரமாட்டேங்குது. நான் எல்லாமே நம்ம கடலைப்பருப்பு வடை மாதிரியே குட்டி குட்டியாக தட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு தட்டினா தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்லா சுதந்திருக்கும். இப்போ எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு பார்க்கலாமா? அவ்வளோதாங்க, எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. ஆளுக்கு 2 கொடுத்துட்டு 4 இது மிச்சம் இருக்குது. எனக்கு 2, இதில் கையிலுக்கு 2. இதில் வந்து இது வந்து என் தங்கச்சிக்கு பிள்ளைங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திடீர்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட செஞ்சுருக்கேன். அப்போது ஆளுக்கு 1 தான் சாப்பிடுவாங்க. அது ஏதாவது செஞ்சுருக்கோம். சின்ன பையன் வந்திருக்காங்க, அது இருந்திருக்காங்க, அதெல்லாம் அது ஏதாவது செஞ்சுருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் நடந்து வரணுங்க. இப்படி வந்தால் கொஞ்சம் தூரம் போனோம்னா அம்மா வீடு, அக்கா தங்கச்சி வீடு. இப்படி வந்து இப்படி வளைஞ்சு போகணும். இங்கே பாருங்க முட்டை
என்ன ம் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். பக்கத்து தெருவு தான். அங்கேருந்து எம்போட்டு மாடியில் நின்று பார்த்தாலும் அவங்க வீடு தெரியும். இருந்தாலும் நடந்து போயிட கொஞ்சம் சுற்றி போகணும். அதனால தான் அம்மா அதிகமாக வரதில்லை. இந்த கொய்யாக்காய் தானே இந்த வெயிலில் தான் சாப்பிடுறது. பறிச்சு பறிச்சு நிறைய இதெல்லாம் திணிச்சுக்க இந்த முக்கலை. ம் தொட்டு நான் வந்து இப்போ சொல்லிட்டு வந்தேன்லங்க, அரி வந்திருக்காப்புல இப்போ ஏதாவது செய்யணும், அது மாதிரி எதுவும் செஞ்சுட்டு இருப்பாரு. நான் யதார்த்தமாக சொல்லிட்டு வந்தேன், ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன். கடலைப்பருப்பு வடை. இது தெரிஞ்சிருந்தா நான் ஊறப்பட்டு தர மாட்டேன். நான் இப்போதான் சொல்கிறாங்க, இனிமேல் எடுக்க போகிறேன்னு சொன்னாப்புல. சரி நான் செஞ்சுட்டு ஆளுக்கு ஒன்றுக்கு ஒன்று எடுத்துட்டு வந்தேன். மத்தியானம் கேட்டுச்சு. நான் சொன்னேன், இதுதான் எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க, அவங்க ஏதாவது சாயந்தரம் ஸ்நாக்ஸ் செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உளுந்து வடை பிடிக்காது பசங்களுக்கு. அது காலையில் கேட்கலாம். நேற்று வந்து பணியாரம் செஞ்சேன். இன்னைக்கு வந்து படையெல்லாம் வடை செஞ்சேன். அது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, அப்புறம் இது பாசி 4 பருப்பு 4 பருப்பும் சேர்த்து போட்டு ஊற வச்சு கடலைப்பருப்பு வடை மாதிரி தட்டினேன். இதுக்கு பேர் வந்து தவளை வடை. ஆமாம், நான் தஞ்சாவூருக்கு போகையில் இது மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு ஹோட்டல் எடுக்கிறது சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஒரு காப்பி விட்டா ஜம்முன்னு வயிறு முடிஞ்சிடும். நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அது. சரி ஆளுக்கு ஒன்று கொடுப்போம்னு தட்டி வச்சுருந்தா இங்கே கடலைப்பருப்பு வடை வெந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், உங்கள் பள்ளிக்கெல்லாம் ம் சாஃப்டாக இருக்கும் இது. கடலைப்பருப்பு வடை மாதிரி இல்லாமல் முறைன்னு இல்லாமல் இது சாப்பிட்டா உள்ள மெது மெதுன்னு இருக்கும். இதெல்லாம் சேர்க்குறீங்களே சூப்பராக இருக்கும். அதுதான் இருக்குது. இந்த வீடியோ வச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ம் சாப்பிட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம்.